कालीन भैया, किंग ऑफ मिर्जापुर. அப்போ நான் தானே அந்த ஊருக்கு பிரின்ஸ். பிரின்ஸ் இந்தாங்க முன்னா பையா. ஓசி சரக்கு. காலின் பையா பேர்னாலே ஒரு பவர் தான். பவர் இன்னொருத்தர் பேர்ல இருந்தா நமக்கு மரியாதை இல்லாத போயிடும் கம்பவுண்டர். கிளம்பு, பீரடு. बारी बारी जाऊं जी मैं सजना जी பார்த்துன்னு தான் இருக்கேன். கொத்தா என்ன ஆட்டு ஆட்டுறேன் பாரு. இரு, இப்போ அடுக்கிறேன். இறங்கி கம்பவுண்டர். யார்ப்பா நீ? சொல்றேன். ஐயோ, ஆறா கிளப்பாடு. ஆடு. ரித்திக் ரோஷன் டான்ஸ்ல பார்த்துருக்கல, ஆடு. ஆடா, ஆடு ஆடு. ஆடு, அப்படி போடு. மாப்பிள மட்ட
வாங்க கலீம் பையா. மக்பூல், பையா லாலா நல்ல வேலைக்காரன்டா. தரக்கும் சூப்பர், கிக்கும் சூப்பர். நீ ஒன்று பண்ண, கார்பெட் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக்கு. பண்ணிடலாம் பையா. அப்புறம் பொருள் என்னாச்சு? ரெடியாக இருக்கு. பையா வந்துட்டாரு, பையா வந்துட்டாரு. வணக்கம் பையா. 2 நிமிஷம் காலின் பையாட்ட பேசணும். இவன் துளசி ஏரியா குருவி பையா. பையா, நான் உங்க கன் டிஸ்ட்ரிபியூட்டர். இவன் நம்மள்ட்ட ஒரு பொருள் வாங்கினா அதை எடுத்து சுடும். பையா, ட்ரிகரை மட்டும்தான் அழுத்தினேன், அப்படியே கையிலே வெடிச்சிடுச்சு. எப்படி இப்போ இதெல்லாம் ஒரு மேட்டர்னு வீட்டு முன்னாடி வந்து நிற்கிறேன்? இல்லை பையா, நான் வேண்டாம் தான் சொன்னேன். இவன் தான் உங்களை பார்க்கணுன்னு உயிரை எடுத்துட்டான். டெஸ்ட் பண்ணி வாங்குறது இல்லை? எவ்வளோ கொடுத்த? 1500 ரூபா. 1500 ரூபாய்க்கு AK-47 பொழுத்து வாங்கினது எதிர்பார்த்தியா? டே மக்பூல், அது எடு. லோட் பண்ணது எடுத்து கொடு. இதோ வாங்கிக்க. சுடு, அழுத்து. போட். பையா, நான் சோத்தாங்கை. அது அப்போ. ஆனால் இனிமேல் நீ பீச்சாங்கே தான். இனி சாகிற வரைக்கும் சாப்பிட்றதும் கழுவுறதும் ஒரே கையில் தான். போடு போடு, சீக்கிரம் ஆகட்டும். இங்கே வேணா பையா. பக்கத்தில் ஏதாவது ஆஸ்பத்திரி? அக்போல், இப்படி சப்பையா பொருள் வச்சிருந்தா மகரை கூட மதிக்க மாட்டாங்க. குழப்பம் நக்கிட்டு போயிடும். நண்பர்களே, உங்கள் வாழ்வில் விடியலை கொண்டு வரப்போவது யார்? முன்னா திருப்பாட்டியின் பிடியிலிருந்து கஜுமல் காலேஜை மீட்கப் போவது யார்? அமைதி புறாவை பறக்க விடப் போவது யார்? நான், உங்கள் வீட்டு பிள்ளை தீபு சிங். நண்பர்களே, உங்கள் பிரசிடென்டாக என்னை தேர்ந்தெடுப்பீர். வளமான வாழ்வுக்கு வழிவகுப்பீர். உடம்பெல்லாம் நல்லா தான் ஏற்றி வச்சிருக்க குட்டு பையா. கொஞ்சம் படிக்கிற வேலையும் பாரு. டே பயில்வான், ஏன்டுறா? அடுத்த என்ட்ரி போடு பார்ப்போம். ஏன்ச்சு நிற்க மாட்டீங்களா? உடம்ப நல்லா மரம் மாதிரி வளர்த்து வச்சிருக்கிறல்ல,
மண்டைக்கும் மேட்ச் ஆகுது. சொல்றது புரியல. அதான் நீ சரியான மரம் மண்டையாச்சே. தொடர்ந்து 2 வருஷமா ஃபெயில் ஆகுற. 5 ஆண்டு திட்டத்தை வச்சிருக்கியா? உட்காந்துக்கோ மரம் மண்டை. நீ ஏன்டா சிரிக்கிற? அவன் மரம் மண்டாங்கிறான். சுத்தத்தில் என்ன பொழந்துருவேன். இப்போ எதுக்கு கோவப்படுற? என்ன பெருசாக சொல்லிட்டாரு? உன்னை மரமண்டம் தானே சொன்னார். கற்பூரம் கப்புன்னு பிடிச்சிக்கும், அதான் உன்னை மரம்ட்டாரு. அது என்னமோ சரிதான். மண்டையில் மேட்ரு இருந்தால் ஃபெயில் ஆகி ஓன் கூட படிப்பேனா? அதுதான் நல்லா படின்னு சொல்கிறாங்க. நல்லா படிச்சு மட்டும் என்ன பிடுங்க போகிறேன். ரிசர்வேஷன் கோட்டாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லா சீட்டும் போயிடும். நம்ம பிளானே வேறடா. மிஸ்டர் பூர்வாஞ்சல் டைட்டில் இந்த வருஷம் வின் பண்ணும். ஆமாம், ப்ரைஸு 51,000. காலின் பையா தான் ஸ்பான்சரு. அவரு கையாலேயே ட்ராஃபி கொடுப்பாரு. கரெக்ட் கரெக்ட். தட்டுறான் தூக்குறேன். ஹாய் சிஸ்டர், ஹலோ. அந்த நம்ம காலேஜ்ல ரவுடிசம் அதிகமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஓட்டை எனக்கே போட்டுருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, தீபு சிங். ஓட் ஃபார் தீபு சிங். அடே தீப்பு மச்சி, நீ மச்சி, டேய் அந்த தேவடைய பையனை புடுங்கிடா. ஏய் டாக்டர் பசங்களா, எங்க அவன்? எங்க ஒளிஞ்சிருக்கான்? போட்டு கொடுக்குறீங்களா இல்ல போடவா? புறாத பாட. எங்க போயிட போற இது பாரு. புறா மாட்னா குஸ்கா தான் நீ. டா கோமலை சாப்பிட்டதெல்லாம் செருக்கி வச்சிருவோம் போல இருக்கு. வணக்கம்மா சார். வாப்பா. பெண்ணா உனக்கு? பின்னாடி என்ன பாக்குறீங்க? படமா காட்டுறாங்க, போட பாருங்க. அவ்வளோ முன்னா பையாவை பாத்தியா? சரியான சீன்டா. உட்றானா? எத்தனை 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 தடவை சொல்றது? படிக்க வந்தா படிப்பை மட்டும் பார்க்கணும். நம்ம மைத்துக்கு பாலிடிக்ஸ். ஏ பருப்ப பச்சம்மா முச்சம்மா ஐஎஸ்ஆனம்மா போய் நாட்டை காப்பாத்து. அதை விட்டு சும்மா இல்லாம எல்லாத்தையும் வாய வைக்க வேண்டியது. தீவடைய பையன் எலெக்ஷன்ல நிப்பாராம், கேன்வாஸ் பண்ணுவாராம். அடிங்கம்மால ஓடுற. ஆடி சொல்லும். வா 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 போலாம் வா. நான் யாரா? முன்னா திருப்பதி, கிங் ஆஃப் கஜுமல் காலேஜ். தலை எலெக்ஷன்ல நிக்கிறனால அதுக்கு என்ன அர்த்தம்? ரிசல்ட் ஏற்கனவே வந்துருச்சுன்னு அர்த்தம். இது கூட புரியலையா? சிசரை ஓபன் பண்ணுங்கடா. பெனால்டி கிக் தானே? சரி பையா, போட்டுருவோம். செம்ம கோல். இந்த என்ட்ரிக்கு அப்புறம் கண்ணாவோட 2 FDயும் காலி ஆயிடுச்சு. ஹலோ பாஸ், சாயந்தரம் டீ சமோசா கேண்டீன் பக்கம் வந்துரு. நம்ம அக்கௌண்ட்ல. முன்னா பையா முட்டையா வாங்கி கொடுத்துருங்க. 50. தம்பி பைல்வான் ஆக போறாரு. வேணா நீங்களும் டீ சாப்பிட வாங்க சார். வாங்கடா. எதுக்கு நீ தீபுவை தட்டி விட்ட? அதான் முன்னா பையா இப்படி பாராட்டு போறாரு. என்ன பண்ற? இவ்வளோ டைட்டாக சுடிதார் போட்டு போனால் பார்த்த உடனே தட்டணும்னு தான் தோணும். அதனால தான் பசங்க உன் பின்னாடியே வந்து ஊரையே சுற்றி வரானுங்க. கொஞ்சமாவது அடக்கமா பேசு ஸ்வீட்டி. உன்கிட்டயும் அடக்கமாக இருக்கணுமா? சரி அதெல்லாம் விடு. பசங்க எல்லாம் உன்னை கிக்கா பார்க்கும்போது உனக்கும் அந்த மாதிரி தானே தோணும். பாரு, பேசாம எங்க அண்ணன் டேட்டுக்கு கூட்டு போனா இதெல்லாம் நீயே தெரிஞ்சுக்குவல்ல. நான் எதுக்கு அவனை கூப்பிட்டு போனோம்? ஆம்பளை அவன் தான் கூப்பிடணும். உன் அண்ணன் டேட்டு கூப்பிடுறதுக்குள்ள கேலண்டர்ல இருக்க எல்லா டேட்ஸும் முடிஞ்சிடும். உன் அண்ணன் என்னை பார்த்தாலே புஷ்ன்னு போயிடுறான். இரு
போதும். நல்லா தான் பாடி ஏத்திருக்க. யாரா என்கிட்ட கலாட்டா பண்ணா வந்து காப்பாத்துவல? ஆமாம் ஆமாம், உங்களை மாதிரி பொண்ணுங்களை காப்பாற்றுறது தானே எங்கள் அண்ணன் வேலையை வச்சுருக்கான். ஏன் ஒரு பாடி கார்டை வச்சுக்க வேண்டியதானே? உன்னை வச்சுக்கவா பாடி கார்டா? காட்டு, எலிய கொஞ்சம் காட்டு பார்க்கலாம். தோடா பலூன் நல்ல ஊதுன மாதிரி காட்டு. மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காத. வித்தவுட் பர்மிஷன். அப்பா கிட்ட சொன்னா பிச்சு பீஸ் ஆக்கிடுவாரு தெரியும்ல. போலீஸ்கார அடி சும்மா அப்படியே ஜிவ்வுன்னு ஏறும், வீங்கிடும். ஒரு வாரத்துக்கு அப்புறம் உட்காரவே முடியாது. விடுண்ணா. வீட்டுக்கு வா, உனக்கு வைக்கிறேன் வெடி. அண்ணனை பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா பிடிக்கலன்னு சொல்லு. சும்மா என் கடலை போடுற. அழகா இருக்கிற பொண்ணுனா என்ன வேணாலும் போடலாம். ஏ, நான் அழகா இல்லையா என்ன? தீப்பெட்டி இருக்கா பண்டிஜி? சிகரெட்லாம் பிடிக்கிறது இல்லை. நான் மட்டும் என்ன பிடிக்க போகிறேன்? காது குடையத்து கேட்டேன். ஹியரிங்க்கு இன்னும் எவ்வளோ டைம் இருக்கு? இன்னும் 10 நிமிஷம் தான். யாதவ யாழோட கேஸு கோர்ட்டில் ஓவராக பேசிடாத. நாட் கில்ட்டின்னு தீர்ப்பு வரணும். நாட் கில்ட்டி. ஏந்திர தேவடைய பையன் கோர்ட்டுக்குள்ள வந்துங்க. மாட யார்கிட்ட கத்தி காமிச்சா பெரிய பொறுப்பா நீ? தேவடைய பையன் போடு, போடாங்க, போடா. ராமகாந்த், ராமகாந்த் சார், சார் சார் செத்துக்கிற போறான் சார். தேவடைய பையன் மறுபடியும் உனங்க பார்த்தேன். விடுங்க விடுங்க விடுங்க, பேசிக்கலாம், விடுங்க. செத்துக்கிட்டு தொலை போறான், விடுங்க. இல்லை ஜட்ஜ் சார், கரையா மாதிரி ஊரே அரைச்சி வச்சிருக்காங்க. இதுக்கு என்ன பண்ண முடியும்? போட போட, கிளம்பு. இது உனக்கு இருக்கு. அடிங்கும் மாட, மறுபடியும் வந்தா உள்ள தூக்கி வச்சிருவேன். போட. விடுங்க சார், உள்ள போங்க. சார், நான் மாப்பிள்ளையோட மாமா. இவர் என்னுடைய மச்சான். மாப்பிள்ளையோட அப்பா இவர் தான். வக்கீல் சார், இந்த கேஸை எடுத்துக்கீங்கல்ல? 3 லாயரை பார்த்தோம், முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. முதல்ல ஃபைலை கொடுங்க. என்ன பாருங்க. இது ஊர்வலத்தில் எடுத்த போட்டோ. இவன் தான் சுட்டவன், எங்க கண்ணு முன்னாடியே. இவனா? கண்டிப்பா இந்த கேஸை நான் எடுக்கிறேன். ஃபைல் இங்கே இருக்கட்டும், ஸ்டடி பண்ணிட்டு கூப்பிட்றேன். வக்கீல் சார், அப்புறமா மனசு மாறிட மாட்டீங்களே? கவலைப்படாமல் போங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் மனசு மாறாமல் இருந்தால் சரிதான். பனமரத்துல வவாலா, பனமரத்துல வவாலா. நம்மளை பத்தி உங்ககிட்ட அறிமுகம் தேவையில்லை. ஃபூல்சந்த் திரிபாட்டி அலைஸ் முன்னா. பையா பையா முன்னா பையா கொஞ்சம் சொல்லுவா. சொல்லு. கோச்சிக்க கூடாது. ஃபூல்சந்த் திரிபாதி பேரு தாறு மாதிரி தக்காளி சோறு. உம்மளை அச்சம் மூஞ்சிக்கு இதெல்லாம் பேந்துடும். ஒழுங்கா பிரச்சாரம் பண்ணணும் என்ன? பையா பையா முன்னா பையா.
பையா பையா தோ அவன் தான் மிஸ்டர் பூர்வாஞ்சல். யாரு? அதோட அம்ச காட்டுறான் பார். இந்த வருஷம் நாம தான். அதுக்கப்புறம் மிஸ்டர் யூபி, அப்புறம் மிஸ்டர் இந்தியா, அதுக்கப்புறம் சார் ஃபோட்டோவை பெருசாக போட்டு ஹோர்டிங் குட் ஜிம். காலேஜில் ரவுடித்தனம் அதிகமாயிடுச்சு. கிளாஸுக்குள்ளவே போய் பசங்களை அடிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டானுங்க. இனிமே நம்ம காலேஜில் அந்த மாதிரிலாம் நடக்காது. நடக்காதே நடக்காதே. முன்னா பையா மரண மாசுலடா. எவனா இருந்தாலும் தூக்குறது, டீச்சரை கரெக்ட் பண்ணுறது, பொண்ணுங்க தானாக வந்து வலையில் விழுறது, இந்த செக்ஸி ஜீப்பு அப்படியே துப்பாக்கி எடுத்து வானத்தில் சுட்டானா மயிறு சும்மா பறக்கும். அப்படி வாழணும்டா. இதை விட்டு நம்மளை மாதிரி மயிர பிடிக்கும். காத்து இது வேறங்க கொத்தா லூனா இருந்ததுன்னா இந்த மயிர பிடிச்சி ஏன் தொங்க போறேன்? ஏய் இப்போ என்னாச்சும் தூக்கி போட உடைக்கிற? செயின் தானே கண்டுச்சு. இதெல்லாம் என் மானமே போதுடா. ஏய் லூசா நீ? ஏய் கொஞ்சம் நிறுத்தேன். ஏய் போதும் 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 போதும். ஐயோ போதும், சைக்கிள் பாவம் விட்டேன். லக்னோ போகிறத பற்றி அப்பா கிட்ட பேசுனியா இல்லையா? நான் மயிருக்கு தலையாடுறேன். நேற்றுக்கு பேசல. ஏதாச்சும் பண்ணி லக்னோக்கு போய் கோச்சிங்கை முடிச்சுடு. மூலகாரன்டா நீ. கொஞ்சம் முயற்சி பண்ணுனா ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பாஸ் பண்ணுவேன். மேட்ரு என்கிட்ட விடு, நான் அப்பாட்ட பேசுகிறேன். அப்பாட்ட சொன்னால் மட்டும் இப்போ என்ன பண்ண போகிறாரு? இதெல்லாம் தண்டை செலவு வேணான்னு சொல்ல போகிறாரு. லக்னோக்கு போனால் மட்டும் செலக்ட் ஆகிடுவோன்னு கேரண்டி கொடுக்க முடியுமா? அதுக்கு பேசாமல் நம்ம ஊர்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்க வேண்டியதான். எதுவும் சரிப்பட்டு வரலன்னா யோசிக்கவே வேணாம், இங்கே இருக்கிற பேங்க்ல அப்ளை பண்ணிட்டு போகலாம். மிடில் கிளாஸ் ஆளுங்கெல்லாம் திருத்தவே முடியாது. முட்டை குதிங்க மாதிரியே யோசிங்க. டேய் பாடு, நீ பெரிய திறமசாலிடா. ஏன்டா அந்த மாதிரி ஊரை விட்டு போக மாட்டாங்கிற? நீங்கள் சொல்கிறது என்னமோ கரெக்ட் தான். என்னையே எடுத்துக்கங்களேன். இந்தியன் ஐடியில் கலந்துங்களான்னு இருந்தேன். இங்கே உட்காந்து பஞ்சர் போட்டுன்னு இருக்கேன். அப்படியே பெரிய ஊற்றுக்கட்டையை எடுத்து மண்டை மேலேயே போட்டுருவாங்க. சைக்கிளுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லு. காலின் பையா ஏரியா, காலின் பையா ஊர். மிர்சாப்பூரில் வாழ்ந்தா இப்படி வாழணும்டா. வா வா மிதி. இன்னும் கொஞ்சம் மேல. சும்மா ஆம்பளன்னா மேலதான் இருக்கணும். சரியா பண்ணுங்க. இரு, முடிய போகுது. இன்னும் கொஞ்ச நேரம். இன்னும் அவ்வளோதான். என்ன உனக்கு? அதான் மாத்திரை கொடுத்தால போட வேண்டியதானே. இன்னைக்கு சீக்கிரம் முடிச்சிட்டீங்க. மாசத்துல 2-3 தடவை பண்றதே பெருசு. இதுல அரைகுறையா பாதியிலே விட்டு போக வேண்டியது. வேறு இடங்களையா? வேற அவங்ககிட்ட அது போகணுமா?
திரிபாதி வம்சத்து மருமக இப்படி பச்சை தேவடியா மாதிரி நடந்துக்காத மீனா. முன்ன அம்மா ஸ்தானத்தை கொடுத்துருக்கேன், அதோட மதிப்பு தெரிஞ்சு நடந்துக்க. முன்னாக்கு அம்மா வேணும்னா உங்க வயசுல யாராவது கூட்டி வந்து வச்சுக்க வேண்டியதானே. இதுக்கு மட்டும் சின்ன பொண்ணு கேக்குது. ஸ்டெராய்ஸ் எடுத்துட்டா பாடி சூப்பராக வருமாடா. நான் எடுத்துக்குவா. சைடு எஃபெக்ட்லாம் பயங்கரமாக இருக்கும். வீணாக போய் அதில் மாட்டிக்காத. உனக்கு இதெல்லாம் புரியாதுடா. நோ பெயின் நோ கெயின். அண்ணா சீக்கிரம் போய் கேக் வாங்கிட்டு வா, அப்பா வந்துருவாரு. வந்துட்டேன் போய் 2 நிமிஷம். அவைகள் தனது இறைக்காக காத்திருக்கும் போது வேறு சில விலங்குகள் அருகில் வருவதை விரும்புவதில்லை. ஒட்டுமொத்த கூட்டத்தில் தனக்கு வேண்டியதை தேர்ந்தெடுக்கும் சாதுரியமான சாமர்த்தியம் இவைகளுக்கு கைதேர்ந்த கலையில் ஒன்று. மீதமுள்ள இறைகளை தனது கூட்டத்தோடு சேர்த்து உண்ணும் பழக்கம் கொண்டவைகள் இவை. சரிப்பா. சாதாரணமாக ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே இறைக்காக காத்திருக்கும் இவைகளுக்கு இது மிகப்பெரிய விருந்து. மேலும் இப்பகுதியில் வசிக்கும் இவைகளுக்கு இது போன்ற விருந்து அடிக்கடி கிடைப்பதில்லை. வசுதா வரேன். மட்டர் பன்னீர் வச்சுருந்தேனே, நல்லா இருந்ததா? எடுத்துட்டு போனதெல்லாம் ஜட்ஜ் சார் சாப்பிட்டார். அவர் கொண்டு வந்த கோபி மஞ்சள் சாப்பிட்டேன். நல்லா இருக்கு. உங்களுக்காக கஷ்டப்பட்டு செஞ்சா அவர் பிடின்னு பிடிச்சாரா? என்ன வேலையெல்லாம் எப்படி போச்சு? மிர்சாப்பூரை பற்றி தெரியாத மாதிரி கேட்குறியா வசுதா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கல்யாண ஊர்வலத்தில் ஒரு ரவுடி பையன் மாப்பிள்ளையை கொண்டுட்டான். மாப்பிள்ளையோட அப்பாவும் மாமனாரும் கேஸ் கொடுக்குறதுக்காக வந்தாங்க. நான் எடுத்துக்கிறேன்ட்டேன். குடும்ப பாடையில் போனால் கூட உங்களுக்கு கவலை இல்லை. நீதி நேர்மை நியாயம்னு தலையில் தூக்கி வச்சுக்கிறதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க? அனுமார் மாதிரி பிரம்மச்சாரியாக இருந்துக்கிட்டு உலகத்தை காப்பாற்ற வேண்டியது தானே. ஃபேமிலி பற்றி யோசிக்காதவன் கன் வாங்கி வச்சிருப்பானா? லாயர் எவனாவது கன் வச்சுக்கிறது பார்த்துருக்கியா? உடனே கன்னோட புராணத்தை எடுத்துருவீங்களே. லைசன்ஸ் வாங்குறதுக்கு 2 வருஷமாக ஊராக சுற்றினீங்களே, தெரியாதா? இங்கே 1500 ரூபாய்க்கு அல்லூர் படுது. நான் வக்கீல்டி, ரவுடி இல்லை. நீங்கள் வக்கீல் ஆயிட்டீங்க. உங்களை கல்யாணம் பண்ண பார்த்துக்கு நான் தான் முட்டாள் ஆயிட்டேன். உன் புலம்பல்லாம் கொட்டி தீர்த்த அப்புறம் சொல்லு. கை கழுவிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறேன். வாங்க முன்னா பையா, மட்டன் பண்ணியிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. இல்லை மட்டன் எல்லாம் எனக்கு வேணாம். அப்பாவுக்காக காரம் தூக்கலாக இருக்கும், நமக்கு இது போதும். சொல்லுங்க பையா. உட்கார். இருக்கட்டும் பையா, நீங்கள் சாப்பிடுங்க. என்னாச்சு? பொருளெல்லாம் கொடுத்துட்டு வர சொன்னேன், முடிஞ்சதா? இன்னைக்கு முடியலப்பா, நாளைக்கு அனுப்பிச்சிடுறேன். கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். அப்படியா? அப்படி என்ன பெருசாக கேரக்டர் பேசி? காலேஜில் பொண்ணுங்க ஓட்டெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டேன். எதிர்த்து போட்டி போகிறோன்னு ஒருத்தன் ஓவராக துள்ளலாம், விட்டா ஒன்று சால்வ் ஆயிடுச்சு. வணக்கம் ஐயா. வணக்கம் பையா. புது சரக்கு வந்துடுச்சு. வேண்டாம், 2 கன் எடுத்துட்டு போக. டேய் வேணாம் பையா,
நமக்கு தான் யூபி கவர்மெண்ட் கொடுத்துருக்க. நான் சும்மா உங்கள் தரிசனத்துக்காக தான் வந்தேன். தரிசனம் பண்ணுறதுக்கு நான் சிவபெருமானா? நைட்டே வந்து சொல்கிற அளவுக்கு என்ன குடிமுழுகிற விஷயம். அடத்தேவிட இந்த முட்டா கொதி மாப்பிள்ளை கொண்டு இருக்கா, நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே மக்பூல். இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு பெருசா ஆட்டின்னு வந்துட்டு அவன் நான் ஓன் வீட்டு மாப்பிள்ளையா? வாய் சுத்தி மூடிட்டு ஏறி மிதிச்சிருவேன். குப்தா வரும் போஸ்ட்மேன். இவங்கிட்ட வந்து திமிரு மசாலா காட்டினு வச்சுக்க, அடுத்த தடவை உன் லெட்டர் அங்கேயே கிழிச்சு போட்டுருவான். மக்பூல், எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இவங்கிட்ட புல்லட்டை எண்ணி கொடுன்னு? நான் பார்த்துக்கிறேன் பையா. என்ன பார்க்குற புளுத்துற? ஏய் வா, போட்டுங்கிறான். எந்த வக்கீலுக்கு போயிருக்காங்க? ரமகாந்த் பண்டித். சரிதான், சுத்தம். ஏண்டா எத்தனை நாளைக்கு இப்படி ஆடிட்டு இருக்க போற? இதுல ஊரை வேற பார்த்துக்க போற. ஒரே ஒரு தடவை மிர்ஜாப்பூர் கண்ட்ரோலை என்கிட்ட கொடுத்து பாருங்க, நீங்களே பெருமைப்படுவீங்க. நம்ம வியாபாரமே பொருளை வச்சுதான். இதுல 2-3 புல்லட் வேஸ்டா போச்சுன்னா என்ன? நீங்க என்னமோ இதுக்கு எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகுறீங்க? நாளைக்கே நான் பிராத்தல் தொழில் ஆரம்பிக்கிறேன். அங்க வந்து அவுத்து போட்டு வரவ போறவனோட நீ படுப்பியா? நம்ம தொழிலை நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும். அது கைக்குள்ள நாம போயிடக்கூடாது. இப்படி கேனத்தனமா கொண்டுட்டே இருந்தேன்னா உனக்கே தெரியாம உன்னுடைய எதிரிங்க அதிகமாயிடுவானுங்க. நீங்க கவலைப்படாதீங்க பையா, நான் பார்த்துக்கிறேன்றான்ல. நீ எதுக்கு பார்க்கணும் மக்பூல்? வேண்டது இவன் தானா? இவன் தான் கழுவணும். நீங்க சொல்லனாலும் நானே பார்த்துருப்பேன். சப்பு மேட்ருக்கு போய் அந்த வக்கீல் பெரிய லவடாவா பார்த்துக்கிறேன். உங்க எக்ஸ்ட்ரா புல்லட் எங்க வைக்கிறேன். குப்தா சார், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டன் எடுத்துன்னு போங்க. பையா, வா. இந்த ரத்திசங்கர் இருக்கான் இல்லை, மறுபடியும் அவரோட ஆளுங்க மிர்சாப்பூர் வர போகிறதா கேள்விப்பட்டேன். ஜான் தான் அவங்ககிட்ட கொடுத்தாச்சு இல்லை? அப்புறம் என்ன நொட்டுறதுக்கு இங்கே அனுப்பியிருக்கான்? பையா, வெளிநாட்டுது ஒரு நேரம் நல்லா இருக்குன்னு இது சொல்லிகிட்டே இருக்கும். பாட்டுக்கோ ஓடுறா. தேங்க்யூ பையா. சார் மட்டன். சரி பையா. சரி. பா, வர வர இந்த முன்னாவை என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ இன்னொரு பிள்ளைய பெத்துக்கோ. யார் வேண்டான்னா? இன்னைக்கு ஏங்க இவ்வளோ லேட் ஆயிடுச்சு? ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு. பா, அந்த ஸ்கூட்டரை விற்றுட்டு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கலாம்ல. ஏன் ஸ்கூட்டருக்கு என்ன குறை? வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சுல்ல, கையில் காசை வச்சுட்டு வாங்க, அதை பேசுகிறோம். இதானே இத்தனை வருஷமாக சொல்கிறீங்க. கையில் காசு வரட்டும்பா, பார்க்கலாம். உங்களுக்கு வயசு தான் ஆச்சு, கையில் காசு வந்த மாதிரி தெரில. யூ ப்ளீஸ், மறுபடியும் 2 பேரும் ஆரம்பிக்காதீங்க. நீ சும்மாற. அப்பா கிட்ட பேசணுன்னாலே பயப்படுவான்.
இவனை லக்னோக்கு அனுப்பிச்சாதான் என்ன? இப்படி எல்லா விஷயத்துக்கும் பட்ஜெட் பார்த்தா முடியுமா? இங்கே பாரு குட்டு, மிடில் கிளாஸ் ஃபேமிலினாலே அகல கால் எடுத்து வைக்கக்கூடாது. அப்போ மிடில் கிளாஸில் இருக்கிறவனு கனவே இருக்கக்கூடாதுப்பா? காணலாம், தாராளமாக காணலாம் குட்டு சார். ஆனால் ஒரே கிளாஸில் 2 வருஷம் ஃபெயில் ஆகி உட்காரோம், இதை பற்றி பேசக்கூடாது. ம், இந்த டிம்பி எங்க போனா? டிம்பி வா. போதும்பா, இதெல்லாம் எடுத்து வைங்க. எங்க என்னடா இது? இந்தாங்க கேக் விட்டுங்க. ஏய், டிம்பி நீ கொடு. இது இங்கேயே இருக்கட்டும். சின்ன குழந்தை மாதிரி கேக்லாம் வாங்கிட்டு வந்து கேண்டல்லாம் கேக் வெட்டுப்பா. முதல்ல அதை ஊதுங்கப்பா. கேன்ல ஊதுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி என்ன மறுபடியும் திருப்பி இருக்கு? ஊதுங்க. டு யூ. ஹாப்பி பர்த்டே டு டியர் அப்பா. டேய் போதும் விடுங்கடா. விட்டேன்பா விட்டேன். பர்த்டே அப்பாக்கு தானே, ஏன் என்ன போட்டு சும்மா படுத்துறீங்க? ஆ வாங்கிட்டேனே. ஐயோ இன்னும் பேக் பண்ணல. வா கையா. அட வணக்கம் ஆண்டி. ரமகாந்த் அங்கிள் இருக்காரா? நீங்க யாரு? நான் யாரு? வெரி நைஸ் ஹவுஸ். வணக்கம் ஆண்டி. லெஃப்டா ரைட்டா? லெஃப்ட்ல ஓடும். எங்கே எங்கள் மகாராஜ்? இதோ இங்கே இருக்கிறார். ஓகே வக்கீல் சார், மரியாதைலாம் கொடுக்குறீங்க, ஒரு மாதிரியா இருக்குல்ல. உட்காரு உட்காரு உட்காரு. வணக்கம் வக்கீல் சார். ஓ சாரி, ஐ முன்னா திருப்பாட்டி. உங்க பொண்ணா? டெம்பி உள்ள போ. ஐயா எதுக்கு உள்ள போனோம்? டிம்பி வெயிட். டிம்பி எதுக்காக உள்ள போனோம்? நல்லா இல்ல. டிம்பி இங்க வா, இங்க வந்து உட்காரு, பக்கத்துல உட்காரு. கம் டிம்பி வா. சரி போட்டு விடு. இந்த பாருங்க பண்ணிச்சு. பா செம்ம கிஃப்ட்ப்பா. ஸ்கூட்டர் எப்படி விற்க மாட்டீங்க, எப்படியும் சேஃப்டி. இன்னும் எத்தனை ஆண்டி? இன்னும் மேலே இருக்காங்களா? டே மண்டை மேலே போய் பாரு. பார்க்குறேன். தள்ளுடா. டே பயில்வான், உன்னதானே அன்னைக்கு அக்கௌண்ட்ஸ் கிளாஸில் பார்த்தேன். கேன்டீனில் முட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தனேன், ஞாபகம் இருக்கா? இருக்கு முன்னா பையா. இது வா 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 வா. நீ மட்டும் ஏன் அங்கே நிற்கிற? நீ இல்லாமல் ஃபேமிலி கெட் டுகெதரா? வா, குடும்பமாக ஒன்றுக்குள்ளே ஒன்றா ஆகிட்டோம். இதோ அம்மா அங்கே இருக்காங்க, தங்கச்சி இங்கே இருக்கு. 2 பேரும் ஒன்றா வச்சு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. சரி விஷயத்துக்கு வருவோம். பண்டிட்ஜி, இதோ நேரடியாகவே சொல்கிறேன். அந்த மாப்பிள்ளை செத்தான்ல ஊர்வலத்தில், அவனை நான் தான் போட்டேன். ஒன்றும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையெல்லாம் இல்லை. அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படியே ஆர்வத்தில் ஆடினே இருந்தேன்னா கையில் இருக்கிற துப்பாக்கி எப்போ அழுத்துணுன்னே தெரியல பாரு. பொட்டுன்னு போயிட்டான். இது மிஸ்டேக் தானே பண்ணிச்சு, கிரைம் இல்லைல்ல. இந்த சின்ன மிஸ்டேக்காக யாராவது கோர்ட்டுக்கெல்லாம் போவாங்களா? உன்னா பையா கோஇன்சிடென்ஸ் ஆயிடுச்சு. என்னடா விஷயம்? இது நம்ம கேஸ் ஃபைலு. நம்மள்தா? அப்போ கிழிச்சு போட்டுரு. கிளி 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 கிளி. முன்னா பையா. என்ன பையா? பட் நான் பேசு. பேசு பேசு, நல்லா பேசு. ஆட்டம்.
அப்பா அதான் அந்த கேஸை வேணாம். செம்ம சீனில் குரலை நிறுத்தத்துக்கு விரல காமிச்சாரு பாரு. நீ என்னமோ கிளம் எதுவும் பண்ணாதுன்னு. உங்கள் கெத்தெல்லாம் இருக்கட்டும். இனிமேல் அந்த மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்களை யாரும் நீங்கள் பார்க்கக்கூடாது. புரியுதா? இல்லை, நீ சொல்கிறது எனக்கு புரியல. என்ன பண்ணுவ? ம், அடி தூள் கிளப்புறீங்க அங்கிள். நான் கூட நீ சப்பியா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா வேற லெவல் அங்கிள் நீங்க. நான் கெத்து தான் சொன்ன கேட்க மாட்டேன். நான் பொண்ணு அப்படி சூட துள்றா. கல்யாண வயசு வேற வந்துருச்சு. மாப்பிள்ளை பார்க்குறியா இல்லையா? பார்க்கலன்னா பிரச்சனை இல்லை. உன் பொண்ணை என்கிட்ட வேணா அனுப்பி வை. அவ சூட்டை நான் தனிச்சு அனுப்ப பையா. அடிங்கோத்தா எதுக்கிட்ட தொகுற? இவங்க அப்பா யாருன்னு தெரியும்ல, அக்கண்டானந்த் திரிபாठी. அடிங் கேட்டு தாயலி உம்மால யாருக்கிட்ட? மம்மி காது சுட்டா பையா, காது சுட்டா. என் காது போச்சு. காதை சுட்டாங்கடா. சொல்றல விடு. முன்னா இதுக்கு மேல நீ எதுவும் பண்ண வேண்டாம். மிர்சாப்பூர்ல யாரை வேணாலும் முறைச்சிக்கலாம். ஆனா காலின் பையாட்ட மட்டும் மோதக்கூடாது. இதை விட்டு இந்த ஊர்ல உங்களுக்கு வேற கேஸே கிடைக்கலையா? என்ன பண்ணலாம்? பேசாம இந்த கேஸ் எடுக்கலன்னு ஃபைலை தூக்கி போட்டுருவா. காரி துப்போனுங்க. அப்பா ப்ளீஸ்.
நீங்கள் வேற எல்லாம் பயப்படுறீங்க. வேணா இன்னைக்கு ரிட்டையர் ஆயிடுறேன். ரிட்டையர் ஆக போறீங்களா? ஒழுங்கா பிரச்சனை இல்லாத கேஸை எடுத்து பணம் சம்பாதிக்கிற வழியை பாருங்க. குடும்பத்தை காலி பண்ணாதீங்க. இந்த மாதிரி கேஸ்லாம் யாராவது எடுத்து தானே ஆகணும். பெரிய கையை எதிரியாக்கிறது புத்தாதானே இல்லை. நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். நீங்களே சொல்லுங்க, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எத்தனை பேர் அடிச்சு போட முடியும்? நீ என்ன காலேஜ் போகிற நிறுத்திடுறியா? கடைசியில் அம்மாவே நீ கண் தூக்க வச்சிங்களேப்பா. வேணா பாருங்க, இந்த விஷயம் இதோட முடிய போறதில்லை. நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. நம்பி அம்மா உள்ள போங்க. போங்கம்மா, என்ன சொல்றாங்கல்ல, உள்ள போங்க. டிம்பி கூட்டு போ. போங்க, ஏன் நிக்கிறீங்க? காலிம் பையா கூப்பிட்டாரு. வாங்க, கூப்பிட்ட இடத்துக்கு நான் வரேன். வாங்க. உங்களே இல்லை, அவங்க 2 பேரையும். ரெண்டு நிமிஷம் தரேன். நான் கார்ல இருக்கேன். போலாம். டேய், பிரச்சனை என்ன இல்லை, உங்களை எதுக்குடா இருக்கிறாங்க? இதெல்லாம் அந்த கேஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சு பார்த்துருக்கணும்ப்பா. நீங்க தான் எப்பவும் நெருப்புலயே போய் கையை விடுறீங்களே, அதான் இன்னைக்கு சுட்டுருச்சு. காலிங் பையாவே கூப்பிட்டு இருக்காரு. இதுக்கு மேல வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? இப்ப நாங்க போல அவரே இங்க வந்துடுவாரு. அவர் மட்டும் இங்க வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க,